Hello boys and girls, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் மேத் கிளாஸ் 10ஓட ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் பேசிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். This is Shiny here, your math tutor. Let's get started. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம பேசிக்ஸ் பார்ப்போம். உறவுகளும் சார்புகளும் அந்த கான்செப்ட் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கணம். கணம்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், அதோட வகைகள் என்னென்ன இருக்கு, கன செயல்கள் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணம். கணம்னா என்ன? கணம்ன்றது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில வரக்கூடிய பொருட்களை தொகுப்பு குரூப் பண்றதுதான் கணம். ஓகே, புக் டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. ஆக்சுவலி என்னன்னா குரூப் கணம்ன்றது ஒரு சேம் கேட்டகரியில இருக்கக்கூடிய பொருட்களை குரூப் பண்றது. இப்போ பழக்கு ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் நம்ம கிட்ட இருக்கு, அதுல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, பழங்கள் இருக்கு, ஆப்பிள், வாழைப்பழம், இந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்கு. அப்போ பழங்களின் தொகுப்பு, இது எல்லாமே பழங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வருது. ஓகே, பட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஆனா எல்லாமே சேம் கேட்டகரி பழங்கள் அப்படின்ற ஒரு இதுல வர்றதுனால இந்த பழங்களின் தொகுப்பு அப்படின்றது ஒரு கணம். ஓகே, பழங்களின் தொகுப்பு அப்படின்றது ஒரு கணம். ஃபார் எக்ஸாம்பிள் பழக்கூடை அப்படின்றது ஒரு கணம். இந்த கணம்குள்ளாடி நமக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆப்பிள் அண்ட் வாழைப்பழம். இந்த கணம் உள்ளாடி இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுமே உறுப்புகள் சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆப்பிள், வாழைப்பழம். ஓகே, இந்த கணம் ஏ எடுத்துக்கிட்டோம்னா மெயின்லி கணமை குறிக்கிறதுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏபிசி அதுல இருக்கிற கேபிட்டல் நம்பர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ். அப்போ இந்த கணம் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3. இந்த கணமை குறிக்கிறதுக்கான சிம்பலும் இதுதான். இந்த பிரேசஸ், இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல நம்ம பிரேசஸ் சொல்லுவோம். இது ஓப்பன் பிரேஸ், இது க்ளோஸ் பிரேஸ். ஆக்சுவலி இதோட நேம் கணம், தமிழ்ல கணம். ஓகே, கணம் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3. இந்த கணம் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் எதெல்லாம்னா 1, 2, 3. ஓகே, இந்த கான்செப்ட் இந்த கணம் எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய பயன்பாடுகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு, ப்ரோக்ராம்ஸ் நிறைய அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதுக்கான மெயின் கான்செப்ட் செட், இந்த கணம் யூஸ் பண்றாங்க. ஸோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கணத்தின் வகைகள் பார்க்கலாம். இந்த கணத்தில் இந்த வகைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. இதுல நம்ம இங்க ஒரு 6 டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெற்று கணம், முடிவுறு கணம், முடிவுறா கணம், சமகணம், உட்கணம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெற்று கணம். வெற்று கணம்னா என்னன்னா, இப்போ ஒரு கணம் இருக்கு, அதுல எந்த உறுப்புகளுமே இல்லாம இருக்கும்போது அது வெற்று கணம். ஓகே, இதுல இந்த கணம் அந்த சிம்பிள் மட்டுமே இருக்கு, பட் உறுப்புகள் எதுவுமே இல்லை, அதனால இது வெற்று கணம். இந்த வெற்று கணம் குறிக்கிறதுக்கு இன்னொரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிள் இது பை கிடையாது, இது வெற்று கணத்தை குறிக்கிற குறியீடு. ஓகே, தென் முடிவுறு கணம். முடிவுறு கணம்னா ஒரு கணம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்மளால என்ன முடிஞ்சுன்னா அது முடிவுறு கணம். இப்போ கணம் ஏல நமக்கு 3 உறுப்புகள் இருக்கு. என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு நமக்கு என்ன முடியுது, கவுண்ட் பண்ண முடியுது, அதனால அது முடிவுறு கணம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வார நாட்களின் தொகுப்பு அப்படின்ற ஒரு கணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கணம்ல வரக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நமக்கு தெரியும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. 7 உறுப்புகள் இந்த கணம்ல வரும். அதனால நமக்கு தெரியும் இந்த உறுப்புகள் வரும், இவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் உறுப்புகள் இதுல இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால இது முடிவுறு கணம்.
ஒரு உறுப்புல ஒரு கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புக்குள்ள என்ன முடிவுனா அது முடிவுறு கணம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து முடிவுறா கணம். முடிவுறா கணம்ன்றது ஒரு கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புக்களை எண்ண முடியாம இருக்கிற பட்சத்துல அந்த கணம் வந்து முடிவுறா கணம். எக்ஸாம்பிளுக்கு இயல் எண்களின் தொகுப்பு. ஓகே, இயல் எண்கள்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த கேபிட்டல் என்ற வச்சு குறிப்போம். ஈக்குவல் டு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல இருந்து 2, 3, 4, 5 போயிட்டே இருக்கும். நம்மளால வந்து கவுண்ட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு வந்து தெரியாது. சோ இது வந்து முடிவுறா கணமோட எக்ஸாம்பிள். இன்னொன்னு வந்து ரியல் மெய் எண்களின் தொகுப்பு. மெய் எண்களின் தொகுப்புனா ரியல் நம்பர்ஸ், அந்த கேபிட்டல் ஆர் அது. ஓகே, இதுல வந்து பிளஸ் நம்பர்ஸ் இருக்கும், மைனஸ் நம்பர்ஸ் இருக்கும், ஜீரோஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நமக்கு வந்து கவுண்ட் பண்ண முடியாது. அது வந்து முடிவிலியா போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எதையுமே எண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல இது வந்து முடிவுறா கணம். நெக்ஸ்ட் வந்து சமகணம். சமகணம்னா இந்த ஈக்குவல் சிம்பிள் வச்சு நான் வந்து டினோட் பண்ணுவாங்க. ஏ ஈக்குவல் பி, கணம் ஏ ஈக்குவல் கணம் பி அப்படின்னா இந்த கணம் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளும் கணம் பில இருக்கக்கூடிய உறுப்புகளும் சேமா இருக்கும். ஆர்டர் வேணா சேஞ்ச் மாறி இருக்கலாம், பட் வந்து உறுப்புகள் வந்து சேம். இப்போ ஏ ஈக்குவல் 1 2 3, பி ஈக்குவல் டு 3 1 2, சேம் உறுப்புகள் இருக்கு, அதனால இது சமகணம். நெக்ஸ்ட் வந்து உட்கணம். உட்கணம்ன்றத குறிக்கிறதுக்கான குறியீடு வந்து இந்த இந்த சிம்பல். இது வந்து சி கிடையாது, இது வந்து உட்கணம்கான சிம்பல். ஏ உட்கணம் பி அப்படின்னா ஏ வந்து பியோட உட்கணம் அப்படின்ற அர்த்தம். இப்போ ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் பிலயும் இருக்கு அப்படின்னா ஏ வந்து பியோட உட்கணம். ஓகே, ஏல நமக்கு 1 2 3 இருக்கு, அதே மாதிரி பில 1 2 3 4 5 இருக்கு. அப்போ இந்த ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே பிலயும் இருக்கு, அதனால இது வந்து உட்கணம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனைத்து கணம். அனைத்து கணம் குறிக்கிறதுக்கான லெட்டர் வந்து கேபிட்டல் யூ. கேபிட்டல் யூ வந்து யூனிவர்சல் செட் அது சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ அதை வச்சு குறிப்பாங்க. இந்த யூனிவர்ஸ் அனைத்து கணம்ல எல்லா அதர் மற்ற வகையான கணம் எல்லாமே இதுக்குள்ளாடி வரும். முடிவுறு கணம், முடிவுறா கணம், உட்கணம், சமகணம், எல்லா கணமும் இந்த அனைத்து கணம்குள்ளாடிதான் வரும். இதுதான் அனைத்து கணமோட கான்செப்ட். அப்போ நம்ம இதுல வகைகள்ல ஒரு 6 வகையான கணங்கள் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கணச்செயல்கள், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். This much I had in this video. We'll see you in another video. Until then, bye. Take care.